நமஸ்காரம். ரஜேஷ் ரவின்கரன், அஸ்ட்ராலஜர், ஃபிலிம் டைரக்டர். இப்போ நம்ம அந்த பதிவில் பார்க்க இருப்பது கேம் சேஞ்சர் லக் நேயர்களுக்காக மூலம், பூராடம், உத்திராடம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 2026 ஆங்கில புத்தாண்டு பலன்கள். 3ல் ராகு, 9ல் கேது, கும்ப ராகு, சிம்ம கேது, 4 என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சனி பகவான், 7 என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்து உங்கள் ராசிநாதன் குரு பகவான். அவரே மே 26ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 8 என்கின்ற கடகராசிக்கு தன்னுடைய உச்சம் பெற்ற வீட்டுக்கு வராரு. பொதுவாக 8ன்றது பார்த்தீங்கன்னாக்கா மர்மஸ்தானம், மறைவு ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம். அந்த இடத்துக்கு வர குரு பகவான் 8ஆம் இடத்துல இருந்து 12, 2, 4 என்று சொல்லக்கூடிய 3 இடங்களையும் பார்த்து புனிதப்படுத்துகிறார். தனுசு ராசி சகோதரா சகோதரி, ஜென்ரலா இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, ஒரு ஷார்ட்டா பார்த்தோம் அப்படின்னாக்கா, நாவல் பழுத்தால் நாடு செழிக்கும், நாளும் கோளும் நன்மையே செய்யும், நாளை வரும் பலாக்காயை விட இன்று வரும், நாளை வரும் பலாக்காயை விட இன்று வரும் கலாக்காயே மேல். இவ்வளவுதான் கான்செப்ட். 26 எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, கும்பராகு சிம்மக்கேது, குடி கூத்து கும்மாளம், குடும்பம் கசக்குமா இனிக்குமா, இவ்வளவுதாங்க மேட்ரு. அதாவது தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா காலபுருஷ தத்துவத்தில் 9 என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்திற்கு உரியவர்களாக நீங்கள் வரீங்க. உங்கள் ராசியின் சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வில் அம்பு. வில் அம்புன்னு ஒன்று பொதுவாக ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்கும் வந்து எம்பெருமான் ராமபிரான் கையில் இருக்கிற அந்த வில் அம்பு சின்னம் தான் ஞாபகம் வரும். ஆனால் மேட்ரா ஃபேக்டாக உடச்சி சொல்லணும் அப்படின்னாக்கா என்ன நடக்குது அப்படின்னாக்கா, மன்மதன் ரதி மன்மதன் சின்னமே வில் அம்பு தான். ஸோ இது எப்படி அப்படின்னாக்கா, தனுசு ராசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் வந்து தேடியே போகணும், நாடியே போகணும், நாயா பையன் அலையணும். ஆனால் இந்த பெண்கள் மேட்ரு மட்டும் உங்களை தேடியே வரும். ஏன் அப்படி? சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு வந்து நம்பர் 1 பாதகாதிபதி. அவரே வந்து 6க்கும் 11க்கும் உடையவராகிறாரு. அப்படி இருந்தும் சகோதரா, இந்த லேடிஸ் மேட்ரு, பெண்கள் விஷயம் ஏன் உங்களை ஃபிகர் மேட்ரு உங்களை தேடி வருது அப்படின்னாக்கா, இந்த ரதி மன்மதன் சின்னமான தனுசு அதை வச்சிருக்கிறதுனால உங்களை தேடி வருதுன்னு சொல்லலாம். 1. 2வது பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி சகோதரா சகோதரி அநியாயத்துக்கு நல்லவங்களா இருக்கிறது வந்து தனுசு ராசி தான். அதாவது என்னன்னா, எப்பவுமே நேர்மையாக இருக்கணும், எப்பவுமே கரெக்டாக இருக்கணும். நம்மளை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டாங்கனாக்கா அதுக்கு வந்து நம்ம வந்து கரெக்டாக இருந்து நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்க பொருளுக்கு 5 பைசா ஆசைப்படாத ராசி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு வேதாந்தம் பேசி திரிகிற ராசி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 4 பேருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற ராசி. இந்த மாதிரி பல சிறப்புகள் உங்களுக்கு இருக்கு. ஏன் இந்த மாதிரி பல சிறப்புகள் இருக்கு? நான் சொன்ன மாதிரி காலபுருஷ தத்துவத்தில் நீங்கள் 9 என்கிற பாக்கியஸ்தானத்துக்கு வரது மட்டும் இல்லாமல், உங்கள் ராசிநாதன் குரு பகவானா ஆகிறது மட்டும் இல்லாமல், அடுத்த பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கு 2 என்று சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியாகவும், 3 என்று சொல்லக்கூடிய முயற்சி, முன்னேற்ற, தைரிய, வீரிய, காரிய, சல்லாப, காதல் ஸ்தானாதிபதியாகவும் வரது பார்த்தீங்கன்னா சனி பகவானே ஆறதுனால. அதாவது என்னன்னாக்கா, டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் நேம், ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர் அப்படின்ற மாதிரி, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறீங்க அப்படின்ற அந்த கான்செப்ட் தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 5 என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய பஞ்சம ஸ்தானாதிபதி செவ்வாயே வராரு. 9 என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானாதிபதியாக வந்து சூரியனே வராரு. புரியுதுங்களா? இந்த மாதிரி பல சிறப்புகள் உங்களுக்கு இருக்கிறதுனால எல்லாமே பெரிய பெரிய கிரகங்கள். அதாவது மேஜர் போர்ட்ஃபோலியோ. சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்கா 2.5 3 வருஷம் ஒரு ராசியில் இருக்கக்கூடியவர். அதே மாதிரி சூரிய பகவான் பார்த்தீங்கன்னாக்கா உலகத்துக்கே ஒளி கொடுக்கக்கூடியவர், நவகிரகங்களின் ராஜா, தலைவன். அவர் உங்களுக்கு பாக்கிய ஸ்தானாதிபதியாக வராரு. செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்பு கிரகம், ஃபோர்ஸபுள் பிளானட். அவர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பூர்வ புண்ணிய பஞ்சம ஸ்தானாதிபதி, விரய ஸ்தானாதிபதியாக வரதுனால நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னாக்கா, கௌரவம் தான் உங்களுக்கு பெருசு. நீங்கள் வந்து பிச்சாதிபதியாக கூட இருக்கலாம், அண்ணாங்காட்சியாக கூட இருக்கலாம், தினக்கூலியாக கூட இருக்கலாம். இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் குமாஸ்தா, ஆஃபீஸ் பியூனாக இருந்தால் கூட சரி, மதிச்சா மதிப்போம், மதிக்கலைனாக்கா நம்ம பாட்டுக்கு நம்ம சிவன் நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம். அவ்வளோதான் உங்கள் கான்செப்ட். அதனால் உங்களை அன்புக்கு அடிப்படைவீர்களே தவிர அதிகாரத்துக்கு ஒரு நாளும் அது 10,000 கோடி வந்தால் கூட சரி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பீங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரிப்பட்ட உங்களுக்கு, அப்படிப்பட்ட உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான், நாவல் பழுத்தால் நாடு செழிக்கும். அது என்ன நாவல் பழுத்தால் நாடு செழிக்கும் அப்படின்னாக்கா, அதாவது ஏற்கனவே விட்டு கொடுத்து தான் கெட்டு போன ராசினா தனுசு ராசியை தாராளமாக சொல்லலாம். அப்படிப்பட்ட நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வருதுங்க. ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதாவது இன்னைக்கு கிடைக்கிற பலாக்காயோட நாளைக்கு கிடைக்கிற பலாக்காயோட இன்னைக்கு கிடைக்கிற கலாக்காயே மேல் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது கிடைச்சதை அக்செப்ட் பண்ணிட்டுங்க. அதாவது வீட்டில் வந்து வறுமை தாண்டவம் ஆடுது, கஷ்டம் வந்து கும்மி அடிக்குது அப்படின்னாக்கா எதனால் வருது? ஒரு உத்தியோகம் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலைனால வருது. அதேமாதிரி தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா ஏன் முடங்கி கிடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து ஏதோ கொஞ்சம் ஒரு பெண்ட் ஆகாமல், கொஞ்சம் விட்டு கொடுத்து போகாமல், அந்த மாதிரி ஏதோ ஒரு பிடிவாதத்தில் இருந்துகிட்டு இருக்கணும். அது நியாயமான பிடிவாதமாக இருந்தால் கூட அது வந்து தேவையில்லை, வேணாம். ஏன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து இப்போ தேடி தேடி வருது. அப்படிங்கும்போது கொஞ்சம் அப்படி இறங்கி வந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய ஒரு நேரத்தில் நீங்கள் இருக்கீங்கன்றதான் மேட்டர் ஆஃப் ஃபேக்டாக உண்மை.
இதுதான் விஷயம். தட் இஸ் மேட்டர். நாளும் கோளும் நன்மையே செய்யும். ஏன்னா 3ஆம் இடத்து ராகு பகவான், அதாவது கும்பராகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 3ஆம் இடம்ன்றது ஒரு நல்ல ஒரு ஸ்தான பலன். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா ராகு பகவான் வந்து சுக்கிர பகவானின் தலைவன். அந்த சுக்கிர பகவானின் உச்சமாகின்ற வீட்டில் இப்போ வீடு கொடுத்த ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் போய் 4ஆம் இடத்துல உட்கார்றாரு. அப்படின்னும் போது அதாவது நண்பர்களாலேயே கெட்ட ராசி, உறவுகளாலேயே கெட்ட ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தனுசு ராசியை தாராளமாக ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு போட்டுடலாம். ஏன் அப்படி இருக்குனாக்கா மூலம் பூராடம் உத்திராடம். மூலம் கேது பகவானின் சாரம் வாங்குறது, அதாவது பிரதி விவகாரம் எதிர்பார்க்காம உதவி பண்ணுறதுல வந்து மூலத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. பூராடம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நம்பி வந்துட்டாங்க, வீட்டை விட நம்பி வந்துட்டா நாம் செஞ்சாகணும், நம்பி வந்துட்டான் செஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி. வீட்டுக்கு இருக்குதா இல்லையா உப்பு புளி மிளகாவை பற்றி கவலையே படுறதில்ல. ஆனால் வந்து அவங்களுக்கு வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணியை வாங்கி கொடுத்தனுப்பு. உத்திராடம் சூரிய பகவானின் சாரம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நச்சு 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 நச்சுன்னு இருக்கிறதுனால, அதாவது தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு சிவனேன்னு போனீங்கன்னாக்கா இன்றைக்கி உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த மாதிரி வந்து ஒரு கோடீஸ்வரனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு பிரைட்டாகவே இருக்குது. உங்களை விட்டால் கோடீஸ்வரன் வேறு யாருமே கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறதுன்னா ரத்த சொந்தங்கள், உறவு வழிகள், நண்பர்கள், அறிஞ்சவன் அறியாதவன், தெரிஞ்சவன் தெரியாதவன், தெரிஞ்சவன் தெரியாதவன், அறிஞ்சவன் அறியாதவன். அதுவும் பெண்களுக்கு உதவி பண்ணுறது அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து என்னக்கா வெள்ளைக்கட்டி தான். அது தங்க கட்டியாக இருந்தால் கூட தூக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரோடு கட்டி ஆகி ரோட் சீனில் வந்து புலம்புனா கூட பரவாயில்ல, ஏதோ என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு ராசி. உங்களுக்கு இந்த 26 பார்த்தீங்கன்னாக்கா வாய்ப்புகள் உங்களை தேடி வருது. அதாவது அந்த உத்தியோகத்துக்கு போனால் நமக்கு வந்து மாதம் வந்து 2.5 லட்ச ரூபா கிடைக்குது ஃபாரின் ஜாப். பட் இங்கே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா 40,000 ரூபா தான் கிடைக்குது அப்படின்ட்டு அந்த 2.5 லட்ச ரூபா உத்தியோகத்துக்கு நீங்கள் எய்ம் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அது கையில் கிடைக்கவே இல்லை. 2026 வந்து அது கிடைச்சிடும் அப்படின்னா நான் சொல்லி உங்களை ரேக்கினா உள்ள. ஏன் அப்படின்னாக்கா இருக்கிற கிரக சஞ்சார சூழ்நிலைகள், உங்கள் ராசிநாதன் குரு பகவான் வந்து மே 26ஆம் தேதி வந்து 8ஆம் இடத்துல போய் உச்சமாகி, என்னதான் உச்சமாகி அவர் பார்க்குற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பரான இடமா இருந்தால் கூட அந்த 8ஆம் இடம்ன்ற அந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆசை காட்டி மோசம் பண்ணக்கூடிய ஒரு மறைவு ஸ்தானம், மர்மஸ்தானம். அந்த இடத்துல வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதில் 10ஆவதுக்கு வந்து கும்பராகு சிம்மக்கேது அப்படிங்கும்போது குடி குத்து கும்மாளம் இது நடக்கும். கச்சேரி வந்து பிரச்சனை இல்லாத ஓடும். சும்மா இருந்தால் கூட வந்து எவ்வளோ ஒருத்தி வருவா வந்துட்டு வாடி அந்த கோயிலுக்கு போகலாம், இந்த கோயிலுக்கு போகலாம், அந்த சினிமாவுக்கு போகலாம், இந்த சினிமாவுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க, போவீங்க வருவீங்க. அதனால் உங்களுக்கு அதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எப்போ ஒரு வாட்டி ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் செல்ஃபோனை பார்த்துருந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 20 மணி நேரம் செல்ஃபோன் பார்க்குற மாதிரி ஆகிடும். நைட்டு தூங்கும்போது கூட செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே நோண்டிக்கிட்டே தூங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அது ஆஃப் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் எந்திரிச்சோன்னா காலையில் எந்திரிச்சோன்னா நம்ம சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரினா பெண்களுக்கு இருக்கும். ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சமே இருக்காது. சரக்கு அப்படி சரக்குக்கு போவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மேலே மேற்படி மேட்ரு அது இது இத்தியாதி இத்தியாதி எக்ஸட்ரான்னு போய் கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா மேற்படி மேட்ரு ஒரு ஃபிகர் வீட்டிலே போய் கிடப்பீங்க. இந்த மாதிரினா ஆகிடும். ஒரு ஃபிகருக்கே போகலை, சரக்கே போடல அப்படின்னாக்கா ஏதோ ஒரு ஃபிகர் உங்களை தேடி வராமல் இருக்கும். அது அந்த அம்மா அந்த சகோதரி அவங்களோட தலையெழுத்து அவங்களுடைய கால சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது. அவங்க ராசி நட்சத்திரம் நமக்கு புரியாது. அதனால் ஏதோ ஒன்று நடக்கும். கும்பராகு சிம்மக்கேது குடி கூத்து கும்மாளம் இந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கும்போது நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ள வேண்டிய இடத்துல தனுசு ராசிக்காரங்க இருக்கீங்க. உயர்வுகளுக்கு பஞ்சம் இல்லை, வாய்ப்புகளுக்கு பஞ்சம் இல்லை. எல்லாமே அதாவது ஒரு செழிப்பான ஒரு ஆண்டாக இந்த 26 இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. நோட் த பாயிண்ட்டு. சவரன் விலை இன்னைக்கு 94,000 ரூபா, 93,000 ரூபா, 1 லட்ச ரூபா, 1.5 லட்ச ரூபா வந்தால் கூட அசால்ட்டாக சவரன் வாங்குற அளவுக்கு ஒரு 4 பவுனில் செயின் எடுக்கிற அளவுக்குன்னா நீங்கள் வந்துடுவீங்க, போயிடுவீங்க. அசால்ட்டாக நீங்கள் வாங்குவீங்க. அப்போ காசே பெருசாக தெரியாது. 1.5 லட்ச ரூபா இல்லை 2 லட்ச ரூபா வந்தால் கூட வாங்கிடலாம். நம்ம ஊரில் இருக்க இந்த வீணா போன பரதேசிங்க நகை கடைக்காரங்க இருக்கானுங்கள்ல, அவனுங்களும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நகையை வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு கொண்டு வந்துடுவானுங்க போல இருக்கு ஒரு சவரனை. இப்போ இதனாலேயே நாட்டில் வந்து பெரிய பிரச்சனைகள்லாம் வரப்போகுது போல இருக்குது. சும்மா ஒரு 1/4 கிராம் போட்டு போகிற ஒரு காதில் இருக்க கடுகுனுக்கு ஒருத்தையை கொலை பண்ணுற காலம் தான் வரப்போகுது போல இருக்குது. ஏன்னா தங்க விலை ஏற 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 பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரினா ஆயிடும் போல இருக்குது. அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நகை கடைக்காரங்களுக்கு வந்து அவங்களுடைய ஆசைகள் பேராசைகள் அடங்காது போல இருக்குது. இந்த மாதிரி ரேட்டை ஏற்றி 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 கேட்டாக்கா நாங்கள் ஏற்றலை, கவர்மெண்ட் ஏற்றுது, அது தானாக ஏறுது, ஷேர் மார்க்கெட் ஏறுது, இந்த மாதிரி ஏறுது அந்த மாதிரி ஏறுதுன்னு எல்லாம் குறை சொல்லிட்டு இருக்காங்களே தவிர யாருக்குமே வந்து தங்கன்றது ஒரு 20,000 ரூபா 30,000 ரூபா ஒரு சவரன் விற்றாக்கா ஒரு நியாயமாக இருக்கும், ரீசனபிளாக இருக்கும். இன்றைக்கி வந்து 1 லட்ச ரூபாய்க்கு வந்துருச்சு. அது நாளைக்கு 2 லட்ச ரூபாய்க்கு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கடைசியில் அந்த 2 லட்ச ரூபாய்க்கு வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 1 கிராம்னா என்ன 8 கிராம் சேர்ந்து ஒரு சவரன். அந்த 1 கிராமுக்காக 1 கிராமே பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு 25,000 ரூபா வந்துருச்சுன்னா அசால்ட்டாக வந்து சர்வசாதாரணமாக வந்து கொலைகள் கொள்ளைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் இப்படி போயிட்டு இருக்க இந்த சமயத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க, ஆனால் உங்களுக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு என்னன்னாக்கா
நான் சொன்ன மாதிரி 1 லட்ச ரூபா இல்லை 1.5 லட்ச ரூபா இல்லை 1.25 இல்லை 2 லட்ச ரூபா சவரன் வந்தால் கூட வாங்கக்கூடிய அமைப்புகள் சூழ்நிலைகள்லாம் இந்த 26 அவ்வளோ ஒரு ஐஸ்வர்யமான நிலைமைகள், லட்சுமி கடாட்சமான ஒரு நிலைமைகள், செழிப்பான ஒரு நிலைமைகள்லாம் உங்களுக்கு உருவாகிடும். ஏன்? உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்காரு, உச்சமாகறாரு, உருவாக்கிடுவார். ஆனால் அந்த 8ஆம் இடமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சாதகமும் உண்டு பாதகமும் உண்டு. அதுக்கேற்ற மாதிரி ராகு பகவான் அந்த 8க்கு 8ல் போய் மறைகிறாரு குரு பகவானுக்கு. இந்த மாதிரி ஒரு அனலைசேஷன் 360 டிகிரியில் ஒரு அனலைசேஷன் நம்ம தான் இந்தியாவிலே நம்பர் 1 ஃபஸ்ட்டாக சொல்லிட்டு இருக்கோன்றதை ஒரு அடக்கமாக பணிவாக சொல்லிக்கிறோம் நம்ம. அதனால் நல்லாவே இருக்குது, சூப்பராகவே இருக்குது. நீங்கள் எப்படி வேணாலும் போங்க, எப்படி வேணாலும் ஓடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. நைட்டு 3 மணிக்கு வாங்க, 4 மணிக்கு வாங்க சகோதரா அப்படின்ற மாதிரினா சொல்லி உங்களை ரேக்கி விடுறதுக்கு நம்ம ஆளே கிடையாது. புரியுதுங்களா? ஆனால் இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம், அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. இனிமேல் வேலைக்கு ஆகாது, படம் ஓடாது, ரீலு கட்டாயிடும் சாமி. பார்த்துக்குங்க சகோதரா சகோதரி. அதாவது ஆண்களுக்கு வந்து மது புகை போதை இந்த மாதிரி, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்து மனதை அலைபாய செய்யும் மேட்டர்கள். அது எப்படி வேணால் வரலாம், எப்படி வேணால் நடக்கலாம். அதாவது வந்து பெற்றவங்களுக்கு தெரியாத, மற்றவங்களுக்கு தெரியாத, வீட்டுக்கு தெரியாத, வீட்டுக்காருக்கு தெரியாத நீங்கள் வந்து யாரையாவது நம்பி பணத்தை கொடுத்தீங்க, பொருளை கொடுத்தீங்க, நகை ஆபரணங்களை பொன்னாபரணங்களை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா கோவிந்தா. ஏன்னா 8ஆம் இடத்து குரு பகவான் கொடுக்கவும் செய்யணும், எடுக்கவும் செய்யணும், அமுக்கவும் செய்யணும், எல்லாமே பண்ணுவார் உங்கள் ராசிநாதனை. ஏன்னா இருக்கிற ஸ்தான பலம் 8ஆம் இடம். சொல்லி வச்ச மாதிரி ராகு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா கும்பராகு சிம்மக்கேது, இது ஒரு ஏடாகுடமான நிலைமை. இதுக்கு நடுவில் இன்பிட்வீனில் குரு பகவான் மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையிலே உள்ளது. உயர்வுகளுக்கு பஞ்சமே கிடையாது. 2026 பணம் பல வழியில் வரும். சொத்து பத்து தான் வந்து தேடி வரும். உங்களை நீங்கள் வராதுன்னு நினச்சது பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வெத்தலைப்பாக்கு தட்டில் வந்து பழத்தை வச்சு சொத்து பத்திரத்தை வச்சு கூட அதில் வந்து சென்டிமெண்ட்டாக ஒரு 10,000 ரூபாயை வச்சு உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்குற மாதிரி நிலைமைகள்லாம் உங்களுக்கு உருவாகும். நீங்கள் அப்போ நம்மளை நினச்சி பார்ப்பீங்க, என்னடா இது அன்றே சொன்னாரே ரஜேஷ் ரவீன்கரன் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி நடக்கும். அதே மாதிரி இன்க்ரிமெண்ட் வரும், ப்ரமோஷன் வரும், இடம் மாறுதல்கள் வரும். ஒரு உத்தியோகத்தில் இருக்கும்போது இன்னொரு உத்தியோகம் பார்க்குற மாதிரி சைடு இன்கமுக்குன்னா வழிவகைகள்லாம் ஏற்படும். எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும், எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது 2026 பார்த்தீங்கன்னாக்கா 2 ட்ராக் ஓடுற மாதிரி இருக்கும். ஒரு ட்ராக்ல வந்து பணம் வந்துகிட்டே இருக்கும், ஒரு ட்ராக்ல பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே மதி மயங்கி ஒரு போதையில், அது ஏதோ ஒரு போதை, காதல் போதையோ கலத்துற போதையோ இல்லை வந்து வேற அந்நிய பெண்களின் போதையோ, ஏதோ ஒரு போதை, இல்லை வந்து புகை போதையோ, இல்லை வந்து ஏதோ ஒரு சரக்கு போதையோ, ஏதோ ஒரு போதை, ஏதோ ஒரு கர்மாந்திரம். இந்த மாதிரி சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் உஷாரா இல்லை அப்படின்னாக்கா, அதாவது முன்னேற்றத்துக்கு பஞ்சமே கிடையாது. மேலே நண்டா காலை பிடிச்சிருக்கிறவங்க பின்னேற்றத்துக்கும் பஞ்சம் இருக்காது. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு போதை. கும்பராகு சிம்மக்கேது 8ஆம் இடத்து குரு பகவான் செய்யணும். பார்த்து இன்னும் உஷாராக இருந்துங்க. உங்களுடைய நடத்தையில் தான் உங்களுடைய வாழ்க்கை உயர்ச்சியே இருக்குது. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பெற்றவங்களை மதிங்க. அம்மா ஆசீர்வாதங்களை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்களுடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறத விட நமக்கு சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தைகளை நிறுத்தி பண்ணி நலங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நம சிவாயம். ரஜேஷ் ரவீன்கரன், அஸ்ட்ராலஜர், ஃபிலிம் டைரக்டர்.